இன்றைய முக்கிய செய்திகள். முன்னாள் கவுன்சிலர் கொலை வழக்கில் 7 இளைஞர்கள் கைது. போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்பு சிறையில் அடைத்தனர். கொரோனா குறித்து விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி, சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்பு. நேரு வீதி வியாபாரிகள் சங்க பொதுக்குழு கூட்டம் தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். முன்னாள் கவுன்சிலர் கொலை வழக்கில் 7 இளைஞர்களை கைது செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புதுச்சேரி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட காமராஜர் நகர் பகுதியை சேர்ந்தவர் மாந்தோப்பு சுந்தர். முன்னாள் கவுன்சிலர் இவர் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு மேட்டுப்பாளையம் கனரக வாகன முனையத்தில் நடைபயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது மர்ம நபர்கள் இவரை வழிமறித்து பயங்கர ஆயுதங்களால் சராமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியது. இந்த கொலை சம்பவம் குறித்து தன்வந்திரி நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலை குறித்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்நிலையில் சுந்தரை கொலை செய்தது அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் கோரிமேட் பகுதியில் பதுங்கி இருப்பதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து கோரிமேட்டில் பதுங்கியிருந்த சுந்தர், அண்ணாமலை, விக்கி, சரத்குமார், தீபன், ஐயனார், அன்பு செல்வன் ஆகிய 7 பேரை கைது செய்து அவர்களிடம் கொலைக்கான காரணத்தை குறித்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவர்கள் தாங்கள் அனைவரும் மாந்தோப்பு சுந்தர் வசிக்கும் அதே பகுதியில் வசிப்பவர்கள் என்றும் மாந்தோப்பு சுந்தரின் எதிர்த்தரப்பினருக்கும் தாங்கள் நெருக்கமாக இருப்பதால் அவ்வப்போது சுந்தர் தங்களை அழைத்து அடிப்பதை வழக்கமாக கொண்டுள்ளார் என்றும், எனவே இனிமேலும் மாந்தோப்பு சுந்தரை உயிருடன் விட்டால் தங்களுக்கு ஆபத்து என்று நினைத்ததால் மாந்தோப்பு சுந்தரை கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டுள்ளனர். கொரோனா வைரஸ் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் புதுச்சேரியில் நடைபெற்ற விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். புதுச்சேரி மாநிலத்தில் அதிகரித்து வரும் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த மாநில அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. இதனிடையே கொரோனா குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ரோட்டரி சங்கம் சார்பில் விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி நடத்தப்பட்டது. பாரதி பூங்காவில் இருந்து தொடங்கிய விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியை முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் சட்டமன்ற உறுப்பினருமான லட்சுமி நாராயணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் 100க்கும் மேற்பட்ட சைக்கிள் சென்ற பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் நகரின் பல்வேறு முக்கிய வீதிகள் வழியாக சென்ற சைக்கிள் பேரணி இறுதியில் காந்தி சிலை அருகே நிறைவடைந்தது. நேரு வீதி வியாபாரிகள் சங்க பொதுக்குழு கூட்டம் வேல் சொக்கநாதம் திருமண நிலையம் அருகிலுள்ள ரியா ஹாலில் நடைபெற்றது. புதுச்சேரி நேரு வீதி வியாபாரிகள் சங்க பொதுக்குழு கூட்டம் வேல் சொக்கநாத திருமண நிலையம் அருகிலுள்ள ரியா ஹாலில் நடைபெற்றது. இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு சங்கத்தின் தலைவர் நமச்சிவாயம் தலைமை தாங்கினார். துணைத் தலைவர் இசைக்கலைவன், பொருளாளர் பழனி அடைக்கலம் முன்னிலை வகித்தனர். சங்கத்தின் செயலாளர் ராஜேந்திரன் வரவேற்புரை ஆற்றினார். இந்த கூட்டத்தில் துணைத் தலைவர்கள் நடராஜன், கணேசன், கௌரவ துணைத் தலைவர் குகன், இணை செயலாளர் ராதாகிருஷ்ணன், வெங்கடேஷ், செல்வகணபதி, முகேஷ், கௌதம் நகர், செல்வம்குமார், இளங்கோ மற்றும் நேரு வீதி வணிகர்கள் சங்க உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். இந்த பொதுக்குழு கூட்டத்தில் கடந்த ஆண்டிற்கான வரவு செலவு தொகையினை தாக்கல் செய்து ஒப்புதல் பெறப்பட்டது. மேலும் இந்த சங்கத்தில் உள்ள வாழ்நாள் உறுப்பினர்கள் மற்றும் வருடாந்திர உறுப்பினர்களுக்கு சான்றிதழ் வழங்கி நினைவு பரிசு வழங்கப்பட்டது. இங்க பாருங்க சார். இங்க பாருங்க சார். இங்க பாருங்க பாய்ஸ் எம்பரியம் சார்.
உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற இளம்பெண் பாலியல் கொலையை கண்டித்து புதுச்சேரியில் திராவிட விடுதலை கழகத்தினர் பிரதமர் மோடி மற்றும் உத்தரப்பிரதேச முதல்வர் உருவபொம்மை எரிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கடந்த மாதம் 14ஆம் தேதி 19 வயது பெண் 4 பேர் கொண்ட கும்பலால் பலாத்காரம் செய்யப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்டார். அவரது மரணம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகள் ஏற்படுத்தியுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர், சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து நாடு முழுவதும் போராடி வரும் நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் காமராஜர் சாலையில் திராவிட விடுதலை கழகம் சார்பில் உத்தரப்பிரதேச அரசை கண்டித்து சுமார் 50க்கும் மேற்பட்டவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் திடீரென பிரதமர் மோடி மற்றும் உத்தரப்பிரதேச முதல்வரின் உருவபொம்மை எரிக்க முயன்றபோது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. உத்தரப்பிரதேச முதல்வரே, கூட தர மறுத்து மோடி அரசு பதவி நீக்கு மோடியை பதவி நீக்கு புதுச்சேரியில் உள்ள 8 மையங்களில் இன்று நடைபெற்று வரும் UPSC தேர்வை 2900க்கும் மேற்பட்டோர் எழுதுகின்றனர். மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் சிவில் சர்வீஸ் முதல் நிலை தேர்வு இன்று காலை 9:30 மணி முதல் 11:30 மணி வரையிலும், மதியம் 2:30 மணி முதல் 4:30 மணி வரையிலும் 2 பிரிவாக நடைபெறுகிறது. லாஸ்பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியில் 3 மையங்களும், லாஸ்பேட்டை அரசு பெண்கள் பாலிடெக்னிக் கல்லூரி, பலலார் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, காந்தி வீதியில் உள்ள பெத்தி செமினார் மேல்நிலைப்பள்ளி, அம்பேத்கர் சாலையில் உள்ள இமாக்லெட் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, பாக்குமுடியான்பேட் இதயா கல்லூரி மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் 8 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தேர்வு எழுத 2913 பேர் விண்ணப்பித்துள்ளனர். புதுச்சேரி மாவட்ட நிர்வாகம் சார்பில் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தேர்வு மையங்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயங்கப்பட்டது. மேலும் தேர்வு எழுத வந்தவர்கள் முகக்கவசம் அணிந்துள்ளார்களா உள்ளிட்ட பல்வேறு சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகே மையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர். தொழில்நுட்ப சாதனங்களை வளாகத்தினுள் எடுத்து வரக்கூடாது. மேலும் lighters, match boxes, mobile phones, pages, smart watches, Bluetooth devices or such IT gadgets are. புதுச்சேரி முத்தியால்பேட்டை திருவள்ளூர் நகர் பகுதியில் புதியதாக அமைக்கப்பட்ட ஜெமினி காஃபி அண்ட் டீ ஸ்நாக்ஸ் நிறுவனத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட திருவள்ளூர் நகர் பகுதியில் புதியதாக அமைக்கப்பட்ட ஜெமினி காஃபி அண்ட் டீ ஸ்நாக்ஸ் கடையின் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம், புதுச்சேரி விடுதலை மக்கள் இயக்க தலைவர் சிவராஜ், NR காங்கிரஸ் பிரமுகர் பிரகாஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு திறந்து வைத்து முதல் விற்பனை தொடங்கி வைத்தனர். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தர்மராஜ், மோகன்ராஜ், ஜெயலட்சுமி, மாணிக்கராஜ் மற்றும் கணேஷ் ராஜன், சுமன் ராஜ் ஆகியோர் செய்திருந்தனர். இங்க பாரு இங்க பாரு.
திருப்பதியில் புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி சுவாமி தரிசனம் செய்தார். கொரோனா ஊரடங்கு பின்பு பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் மத்திய அரசின் வழிகாட்டுதல் படி திறக்கப்பட்டது. இந்நிலையில் புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி திருப்பதி ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்த பின்பு செய்தியாளரை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், Today in the country what we are seeing is total autocratic rule at the center. The Honorable Prime Minister Narendra Modi government is not bothering about the opposition parties, even his own alliance parties, and whatever he decides, he wanted to implement. The 3 farm bills which was brought in the parliament is anti-farmer. Today, the farmers, whatever produce they make, they take it to the APMC and they sell it as a competitive price. The minimum support price which has been given by the UPA government at the center when Dr. Manmohan Singh was the Prime Minister, that has been done away with by the present government. In the 3 bills, the first one is that the farmers can carry the produce to any part of the country, will lead to hoarding of the produce. In fact, the contract farming is a system which they are bringing to enable the corporates to acquire the farmlands of poor and middle farmer, and they acquire them and make those people as their laborers. The farmers will not get the due price for the produce. And moreover, when now they have removed the cap on the export of onion, sugar, edible oil, so that now in our country anybody can export these essential items to other countries. This is going to create a dangerous situation in the country. Mainly the people will be affected are farmers, and the Narendra Modi government is not bothering about it. The opposition parties are up in the arms. In the parliament they blocked it, but in spite of it they passed the bill. And the failure of Narendra Modi government is very clear from the farm bill that has been passed. Even their own alliance, the Akali Dal, came out of the alliance. Today Ram Vilas Paswan party is also now coming out of the NDA alliance because he doesn't give respect to the alliance parties and also the opposition parties. The political rivals are being targeted by the present government at the center. முதலியார்பேட்டை தொகுதியில் மாணவர் கூட்டமைப்பின் பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. முதலியார்பேட்டை தொகுதியில் யூனியன் பிரதேச மாணவர் கூட்டமைப்பு பெயர் பலகை நிறுவப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் யூனியன் பிரதேச மாணவர் கூட்டமைப்பு நிறுவனர் சுவாமிநாதன் மாணவர் கூட்டமைப்பு பெயர் பலகை திறந்து வைத்து கொடியேற்றி வைத்தார். அதனைத் தொடர்ந்து அமைப்பின் பொதுச் செயலாளர் முருகன் மற்றும் அமைப்பு துணைத் தலைவர் தமிழ்ச்செல்வன், அமைப்பு உறுப்பினர்கள் தலைமை தாங்கினர். நிகழ்ச்சியில் தொகுதி தலைவர் ஜெல்சன்தாஸ், பொதுச் செயலாளர் நாராயணன், செயலாளர் அருண்குமார், ஜெயராஜ், துணை செயலாளர் கிஷோர் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் விழாவில் புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர் கூட்டமைப்பு பெயர் பலகை திறப்பு விழாவிற்கு தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க தலைவர் பிரகாஷ், ஒருங்கிணைப்பாளர் ராஜா கலந்து கொண்டனர். நிகழ்வில் சமூக இடைவெளி மற்றும் பாதுகாப்பு பின்பற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் மற்றும் முகக்கவசம் வழங்கப்பட்டது. காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட நாவர்குளம் பகுதியில் சுவர் எழுப்பி முடக்கப்பட்ட சாலையை அப்பகுதி மக்கள் அகற்றினர். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட நாவர்குளம் வார்டு தில்லைக்கண்ணு அம்மா நகர்
கிராஸ் வீதியில் கடந்த 40 வருடங்களாக பொதுமக்கள் பயன்படுத்தி கொண்டிருந்த சாலையை இரவோடு இரவாக முடக்கும் விதமாக காம்பவுண்ட் சுவர் மர்ம நபர்களால் எழுப்பப்பட்டு சாலை முடக்கப்பட்டது. இந்த வீதி கடந்த 40 ஆண்டு காலமாக பயன்பாட்டில் இருந்து வந்துள்ளது. ஆகையால் இத்தெருவில் வசிக்கும் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி மர்ம நபர்களால் எழுப்பப்பட்ட சுவரை அகற்றினர். உடன் இப்பகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் மக்களுக்கு ஆதரவாக அதிகாரியிடம் இது குறித்து புகார் அளித்தும் மேலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் மக்களை திரட்டி போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் தெரிவித்தார். நடிகர் தனுஷ் நற்பணி மன்றத்தின் பெயர் பலகை திறப்பு விழா வில்லியனூர் பகுதியில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. நடிகர் தனுஷ் அசுரன் திரைப்படம் 1ஆம் ஆண்டு நிறைவு விழா முன்னிட்டு அகில இந்திய தலைவர் சுப்பிரமணிய சிவா, அகில இந்திய செயலாளர் ராஜா இவரின் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி வில்லியனூர் தொகுதி ஆத்து வாய்க்கால்பேட் மரியான் கிளை மன்றம் திறக்கப்பட்டது. இதில் விழாவின் சிறப்பு அழைப்பாளராக புதுவை மாநில தலைவர் ஜி.வி. சதீஷ் மற்றும் மன்ற பெயர் பலகை திறந்து வைத்தார். மற்றும் மாநில துணைத் தலைவர் ஜி.வி. சந்தோஷ், மாநில செயலாளர் தசினிஸ், மாநில பொருளாளர் விநாயகமூர்த்தி மற்றும் கிளை மன்ற அமைப்பாளர் முருகையன், சிறப்பு தலைமை குணா, கிளை மன்ற தலைவர் ராம்கி மற்றும் மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து சுமார் 50 பேருக்கு உணவு மற்றும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. பெண்ணிய சிந்தனையாளர் அம்மையார் தேன்மொழி அவர்களின் நினைவை அனுசரிக்கும் வகையில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கலந்து கொண்டு நூலினை வெளியிட்டார். பெண்ணிய சிந்தனையாளர் அம்மையார் தேன்மொழி அவர்களின் நினைவேந்தல் அனுசரிக்கும் வகையில் கதிர்காமம் பகுதியில் உள்ள தமிழ் திருமண மண்டபத்தில் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கலந்து கொண்டு நூலினை வெளியிட்டு சிறப்புரை ஆற்றினார். மேலும் விழாவில் தமிழ் அறிஞர்கள், பல்வேறு கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். முன்னாள் கவுன்சிலர் கொலை வழக்கில் 7 இளைஞர்கள் கைது. போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்பு சிறையில் அடைத்தனர். கொரோனா குறித்து விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி, சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்பு. நேரு வீதி வியாபாரிகள் சங்க பொதுக்குழு கூட்டம் தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.